நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 21 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயற்கையின் உருவாக்கம். சூட்சும வேதத்திலிருந்து படைப்புகள் பற்றிய தெளிவான விளக்கம். இறைவனை நேசிக்கும் ஆன்மாக்கள் இந்த படைப்புகள் பற்றி முதன்முறை படிக்கும்போது கற்பனை கதை போல் தோணும். ஆனால் அனைத்து புனித நூல்களின் ஆதாரங்களை படித்தால் இந்த உண்மையான அமுத ஞானம் எங்கே புதைந்து கிடந்தது என ஆச்சரியப்படுவீர். தயவு செய்து இதை கவனமாக படித்து இந்த அமுத ஞானத்தை காத்தருளுங்கள். உங்களுடைய 101 வம்சங்களுக்கு இது பயன்படும். புனித ஆன்மாக்களே, தயவு கூர்ந்து சத்யநாராயணன், அழிவற்ற பிரபு, சத்ய புருஷ் படைத்த இயற்கையின் உண்மையான ஞானத்தை படியுங்கள். 1. பூரண பிரம். இந்த இயற்கையின் உருவாக்கத்தில் சத்ய புருஷ் சத்யலோகத்தின் கடவுள், அலக் புருஷ் அலக் லோகத்தின் கடவுள், அகம் புருஷ் அகம் லோகத்தின் கடவுள் மற்றும் அனாமி புருஷ் அனாமி லோகத்தின் கடவுள் அனைத்தும் ஒருவரே. அவர் பூரண பிரம் ஆவார். உண்மையில் அழிவற்ற கடவுள் இறைவன் ஆவார். வெவ்வேறு உருவெடுத்து 4 லோகங்களிலும் இருக்கிறார் மற்றும் எண்ணற்ற பிரபஞ்சங்களை கட்டுப்படுத்துகிறார். 2. பரபிரம். இவர் 7 சங்கு பிரபஞ்சங்களுக்கு மட்டும் எஜமானர் ஆவார். அக்ஷர் புருஷ் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் இவரும் இவரது அனைத்து பிரபஞ்சங்களும் அழியக்கூடியவை. 3. பிரம். இவர் 21 பிரபஞ்சங்களுக்கு மட்டும் எஜமான் ஆவார். இவர் ஷர் புருஷ், கால், ஜோதி நிரஞ்சன் என்று அழைக்கப்படுகிறார். இவரும் இவரது அனைத்து பிரபஞ்சங்களும் அழியக்கூடியவை. மேற்கூறிய 3 கடவுள் புருஷ் பற்றிய ஆதாரம் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16-17 உள்ளது. 4. பிரம்மா. இவர் பிரம் காலனுடைய மூத்த மகன் ஆவார். விஷ்ணு நடுவர், சிவன் 3ஆமவர் ஆவார். இந்த மூவரும் பிரம் காலனின் புத்திரர்கள். இவர்கள் ஒரு பிரபஞ்சத்தில் மட்டும் தலா ஒரு துறையின் குணத்தின் அதிபதி ஆவார் மற்றும் இவர்கள் மூவரும் அழியக்கூடியவர்கள். விரிவான விளக்கத்திற்கு பின்வரும் படைப்பாற்றலை படியுங்கள். கபீர் தேவ் கபீர் பரமேஸ்வர் அவர்கள் சூக்ஷ்ம வேதத்தில், அதாவது கபீர் வாணியில் உரைகளில் தான் படைத்த இயற்கை பற்றிய ஞானத்தை அவரே விளக்கியுள்ளார். அது பின்வருமாறு. ஆதியில் அனாமே லோகம் மட்டுமே இருந்தது. அது அகலோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. பூரண பரமாத்மா அந்த அனாமே லோகத்தில் தனியாக இருந்தார். அவருடைய உண்மையான பெயர் கபீர் தேவ், அதாவது கபீர் பரமேஸ்வரர் ஆகும். அனைத்து ஆன்மாக்களும் அந்த பூரண பரமாத்மாவின் உடலில் இருந்தன. அங்கு இந்த கபீர் தேவனின் பெயர், பதவியின் பெயர் அனாமி புருஷ் ஆகும். புருஷ் என்றால் கடவுள். கடவுள் மனிதனை தன்னை போலவே படைத்துள்ளார். அதனால்தான் மனிதனும் புருஷ் என்றே அழைக்கப்படுகிறார். இந்த அனாமி புருஷின் உடலின் பிரகாசம் சங்க் சூரியனின் ஒளியை விட அதிகமானது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 22 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கபீர் பரமேஸ்வருடைய எண்ணற்ற பிரபஞ்சங்களின் குறும்படம் பக்கம் எண் 22 குறிப்பிடப்பட்டுள்ளது. அனாமி லோகம். இந்த லோகத்தில் கபீர் பரமேஸ்வர் அனாமி புருஷ் வடிவில் தனியாக உள்ளார். அகம் லோகம். இந்த லோகத்தில் கபீர் பரமேஸ்வர் அகம் புருஷ் வடிவில் உள்ளார். அலக் லோகம். இந்த லோகத்தில் கபீர் பரமேஸ்வர் அலக் புருஷ் வடிவில் உள்ளார். சத்ய லோகத்தில் சத்ய புருஷ் கபீர் பரமேஸ்வரரின் உயர்ந்த இடம் பக்கம் எண் 22 உள்ள படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 23 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு. ஒரு தேசத்தின் மரியாதைக்குரிய பிரதம மந்திரியின் பெயர் வேறாக இருக்கும்.
அவர் பதவியின் பெயர் பிரதம மந்திரி ஆகும். சில நேரம் அவர் வேறு சில துறைகளையும் தன்னிடம் வைத்திருப்பார். மற்ற துறையின் ஆவணங்களில் கையெழுத்திடும் போது அந்த துறையின் பதவியின் பெயரைத்தான் குறிப்பிடுவார். உதாரணமாக, உள்துறை அமைச்சகத்தின் ஆவணத்தில் உள்துறை அமைச்சர் என்று குறிப்பிடுவார். அங்கே அந்த கையெழுத்தின் மதிப்பு சற்று குறைவாக இருக்கும். அதே போல கபீர் பரமேஸ்வரரின் கபீர் தேவ் ஒளியின் வித்தியாசமும் வெவ்வேறு லோகத்தில் மாறுபடும். இதேபோல் பூரண பரமாத்மா கபீர் தேவ், கபீர் பரமேஸ்வர் அவர்கள் கீழே மற்ற 3 லோகங்களை அகம் லோகம், அலக் லோகம், சத்திய லோகம் படைத்தார். பின்னர் அதே பூரண பரமாத்மா கபீர் தேவன், கபீர் பரமேஸ்வர் அகம் லோகத்தில் தோன்றினார். மேலும் அகம் லோகத்தின் எஜமான் ஆவார். இங்கு அகம் லோகத்தில் இவருடைய பெயர் அகம் புருஷ், அதாவது அகம் பிரபு ஆகும். இந்த ஆகம பிரபுவின் மனிதனை போன்ற உடல் மிகவும் பிரகாசமானது. அவரது ஒரு ரோமமுடைய ஒளி, அதாவது உடலின் ஒரு முடியினுடைய ஒளி 1,00,000 கோடி சூரிய ஒளியை விட அதிகமானது. பின்னர் அதே பூரண பரமாத்மா கபீர் தேவ், கபீர் பரமேஸ்வர் அவர்கள் அலக் லோகத்தில் தோன்றினார். அவரே அலக் லோகத்தின் எஜமான் ஆவார். மேலும் இந்த அலக் லோகத்தில் அவரது பெயர் அலக் புருஷ் ஆகும். இவரது மனிதனை போன்ற உடல் மிகவும் பிரகாசமானது. ஒரு ரோமமுடைய ஒளி 100 கோடி சூரிய ஒளியை விட அதிகமானது. பின்னர் அதே பூரண பரமாத்மா சத்தியலோகத்தில் தோன்றினார். இவரே சத்தியலோகத்தின் அதிபதி ஆவார். இங்கு இவருடைய பெயர் சத்திய புருஷ், அழிவற்ற பிரபு ஆகும். மேலும் இவர் அகாலமூர்த்தி, ஷபத் சரூபி ராம், பூரணப்ரம், பரம் அக்ஷர் பிரம் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த சத்யபுருஷ் கபீர் தேவனின் கபீர் பிரபு மனித வடிவம் போன்ற உடல் மிகவும் பிரகாசமாக, அவரது ஒரு ரோமமுடைய ஒளி கோடி சூரியனின் ஒளியை விட அதிகமானது. இந்த கபீர் தேவன் கபீர் பிரபு சத்யபுருஷ் வடிவில் தோன்றி சத்தியலோகத்தில் முதலில் மற்ற படைப்பை படைத்தார். ஒரு வார்த்தையால் 16 தீவுகளை படைத்தார். பிறகு 16 வார்த்தைகளால் 16 புத்திரர்களை படைத்தார். ஒரு மிக பெரிய மான்சரோவர் என்ற ஏரியை படைத்து அதில் அமுத நீரை நிரப்பினார். 16 புத்திரர்களின் பெயர்கள் இவ்வாறு: 1 கூர்ம, 2 ஞானி, 3 விவேக், 4 தேஜ், 5 சஹஜ், 6 சந்தோஷ், 7 சுரதி, 8 ஆனந்த், 9 ஷமா, 10 ஆஸ்காம், 11 ஜல்ரங்கி, 12 அசினத், 13 பிரேம், 14 தயால், 15 தைரிய, 16 யோக சத்யான் யோகஜீத். சத்யபுருஷ் கபீர் தேவ் தனது மகன் அசிந்த் என்றவருக்கு சக்தியை கொடுத்து சத்தியலோகத்தின் மற்றவைகளை படைக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். அச்சிந்தன் தனது வார்த்தை சக்தி மூலம் அக்ஷர் புருஷ் பரப்ரம் என்பவரை உருவாக்கி தனக்கு உதவ சொன்னார். பின்னர் அக்ஷர் புருஷ் நீராட மான்சரோவருக்கு, அமுதம் நிறைந்த குளம், சென்றார். அதில் ஆனந்தத்தில் உறங்கிவிட்டார். அவர் வெகு சமயத்துக்கு வெளியில் வரவில்லை. பின்னர் அச்சிந்தனின் பிரார்த்தனையால் அக்ஷர் புருஷுடைய தூக்கத்தை கலைக்க கபீர் தேவன் கபீர் பரமேஸ்வர் அதே குளத்திலிருந்து சிறிது அமுத நீரை எடுத்து ஒரு முட்டையை உருவாக்கி அதில் ஒரு ஆன்மாவை புகுத்தி முட்டையை நீரில் விட்டார். முட்டையின் அதிர்வால் தூக்கம் கலைந்த அக்ஷர் புருஷ் முட்டையை கோபமாக பார்க்க அது 2ஆக உடைந்தது. அதிலிருந்து ஜோதி நிரஞ்சன் ஷர்புருஷ் தோன்றினார். இவர் பின்னர் காலன் என்று அழைக்கப்பட்டார். அவரது உண்மையான பெயர் கேல் ஆகும். அப்பொழுது சத்யபுருஷ் கபீர் தேவ் அவர்கள் ஆகாசவாணி மூலம் இருவரையும் வெளியில் வந்து அச்சிந்தனின் தீவில் வசிக்க சொன்னார். பிள்ளைகள் சாமர்த்தியம் அற்றவர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார். அதன்படி ஷர்புருஷ், கேல் மற்றும் அக்ஷர் புருஷ் இருவரும் அச்சிந்தனுடைய தீவில் வசிக்க தொடங்கினார்கள். பின்னர் பூரண பிரம் கபீர் தேவ் தானே அனைத்து படைப்புகளையும் படைத்தார். தனது சக்தியால் ஒரு ராஜேஸ்வரி
ராஸ்திரி எனும் சக்தியை உருவாக்கி அதன் மூலம் அனைத்து பிரபஞ்சங்களையும் படைத்தார். இதை பராசக்தி, பராநந்தினி என்றும் அழைக்கப்படும். பூரணபிரம் தனது சக்தி மூலம் தனக்குள் இருந்த அனைத்து ஆன்மாக்களையும் தன்னை போலவே படைத்தார். ஒவ்வொரு ஆன்மாவின் உடலையும் தன்னை போலவே மனித வடிவில் படைத்தார். அதன் பிரகாசம் 16 சூரியன்களுக்கு சமமானது. ஆனால் பரமேஸ்வரரின் ஒளி கோடிக்கணக்கான சூரியன்களை விட அதிகமானது. வெகு சமயங்களுக்கு பிறகு ஷர்புருஷ், ஜோதி நிரஞ்சன், நாம் மூவரும் அச்சின், அக்ஷர் புருஷ், ஷர்புருஷ் ஒரே தீவில் வசிக்கிறோம், மற்றவர்கள் தனித்தனி தீவில் உள்ளனர் என்று நினைத்தார். தானும் தனி தீவில் வசிக்க வேண்டும் என்று நினைத்து 70 யுகம் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தார். ஆன்மாக்கள் எப்படி காலனின் வலைக்குள் சிக்கியது? சிறப்புரை. காலன் பிரம் ஜோதி நிரஞ்சன் தவம் செய்து கொண்டிருந்த போது இன்று ஜோதி நிரஞ்சனின் 21 பிரபஞ்சத்தில் வாழும் நாம் அனைவரும் அவரது தவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் வசம் ஆனோம். நமக்கு சுகத்தை அளித்த கடவுளிடமிருந்து விலகிவிட்டோம். இதன் விளைவாக நாம் அனைவரும் பரமாத்மா மீதான விசுவாசத்தில் தோல்வியடைந்தோம். பரமாத்மாவினால் பல முறை எச்சரிக்கப்பட்டும் நாம் காலன் ஷர்புருஷிடமிருந்து திசை திரும்பவில்லை. இதே நிலைதான் இந்த காலனின் லோகத்திலும் உள்ளது. இளைஞர்கள் சினிமா நட்சத்திரங்களின் நடிகர், நடிகை செயற்கையான நடிப்பிலும் அவர்களின் வருமானத்திற்காக நடிக்கும் பாத்திரத்திலும் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள். தடுத்தாலும் கேட்பதில்லை. ஒரு நடிகரோ நடிகையோ அருகில் உள்ள ஊருக்கு வந்தால் அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத போதும் அவர்களை பார்க்க அப்பாவி மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள். நடிகர்கள் வருமானத்திற்காக நடிக்கிறார்கள். பெற்றோர்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை. ஒளிந்து மறைந்து அவர்களை பார்க்க ஓடுகின்றனர். பூரணபிரம் கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வர் சர்புருஷிடம் என்ன வேண்டும் என கேட்டார். அவர், தந்தையே, இந்த இடம் எனக்கு குறைவாக உள்ளது, தயவு செய்து எனக்கும் தனி தீவு கொடுங்கள் என்றார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 25 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹக்கா கபீர், சத்ய கபீர் இவருக்கு 21 பிரபஞ்சங்களை கொடுத்தார். பின்னர் ஜோதி நிரஞ்சன் காலியான பிரபஞ்சங்களால் என்ன பயன், அதில் ஏதேனும் படைக்க வேண்டும் என்று நினைத்தார். பிறகு மீண்டும் 70 யுகங்கள் தவம் செய்து கபீர் தேவ் கபீர் பிரபுவிடம் படைப்பு பொருட்களை யாசித்தார். சத்யபுருஷ் மீண்டும் அவருக்கு 3 குணங்களும் பஞ்சபூதங்களையும் கொடுத்தார். அதில் படைப்பை மேற்கொண்ட காலன் ஜோதி நிரஞ்சன் அதில் ஆன்மாக்களும் இருக்க வேண்டும் என விரும்பினார். பிறகு மீண்டும் 64 யுகங்கள் தவம் செய்தார். பூரண பரமாத்மா கபீர்தேவ் கேட்ட பொழுது, என்னால் தனியே இருக்க இயலாது, சில ஆன்மாக்களை கொடுங்கள் என கூறினார். அப்பொழுது சத்யபுருஷ் கபிராகினி கபீர் பரமேஸ்வர் பிரம் காலனிடம், உன் தவத்திற்கு இன்னும் பல பிரபஞ்சங்களை தர இயலும், ஆனால் எந்த தவத்திற்கும் என்னுடைய ஆன்மாக்களை தர இயலாது. ஆனால் ஆன்மாக்கள் தனது விருப்பத்தால் போக விரும்பினால் போகலாம் என்றார். கபீர் பிரபு சொன்னதை கேட்டு ஜோதி நிரஞ்சன் நம்மிடம் வந்தார். நாம் அனைவரும் ஏற்கனவே அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டோம். எனவே அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டோம். ஜோதி நிரஞ்சன் ஷர்புருஷ் சொன்னார், நான் தந்தையிடமிருந்து 21 பிரபஞ்சங்களை பெற்றுவிட்டேன். அங்கே பல்வேறு மகிழ்ச்சியான இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் என்னுடன் வருவீர்களா என்று கேட்டார். இன்று 21 பிரபஞ்சங்களில் தவிக்கும் ஆன்மாக்களாகிய நாம் அனைவரும் தந்தை அனுமதித்தால் வருகிறோம் என்று சொன்னோம். பின்னர் ஷர்புருஷ் கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வரிடம் சென்று அனைத்தையும் கூறினார். அப்போது கபீராக்னி கபீர் பரமேஸ்வர், என் முன்னர் சம்மதம் தெரிவிக்கும் ஆன்மாவை அனுமதிப்பேன் என்றார். பிறகு சர்புருஷ் கால் மற்றும் கபீர் பரமேஸ்வர் பரம்
அக்ஷர் புருஷ் இருவரும் நம்மிடம் வந்தார். அங்கு கவிர்தேவ், பிரம்மகாலனுடன் செல்ல விரும்பும் ஆன்மாக்கள் கையை உயர்த்துங்கள் என்றார். தந்தையிடம் சொல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. நீண்ட நேரம் மௌனம் நிலவியது. பிறகு ஒரு ஆன்மா துணிந்து, தந்தையே, நான் செல்ல விரும்புகிறேன் என்றது. பின்னர் அதை பின்பற்றி நாம் இன்று காலனின் 21 பிரபஞ்சங்களில் சிக்கியுள்ளவர்கள் அனைத்து ஆன்மாக்களும் சம்மதம் தெரிவித்தோம். சம்மதம் தெரிவித்த அனைத்து ஆன்மாக்களையும் அனுப்பி வைக்கிறேன், நீ செல்லலாம் என்று கபீர் பரமேஸ்வர் ஜோதி நிரஞ்சனிடம் கூறினார். பிறகு ஜோதி நிரஞ்சன் அவரது 21 பிரபஞ்சங்களுக்கு சென்று விட்டார். அதுவரை இந்த 21 பிரபஞ்சங்களும் சத்தியலோகத்தில்தான் இருந்தன. பிறகு பூரணபிரம் முதலில் சம்மதம் தெரிவித்த ஆன்மாவிற்கு பெண் வடிவம் கொடுத்தார். ஆனால் பெண்ணின் பிறப்புறுப்பை படைக்கவில்லை. மற்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஜோதி நிரஞ்சன் காதலனுடன் செல்ல சம்மதித்த அந்த பெண்ணின் உடலில் புகுத்தினார். அதற்கு ஆஸ்ட்ரா, ஆதி மாயா, பிரகிருதி தேவி, துர்கை என பெயரிட்டார். மகளே, நான் உனக்கு ஷபத் சக்தி, வாக்கு சக்தி அளித்துள்ளேன். நீ பிரம் காலன் கூறும் அளவிற்கு உயிர்களை பிறப்பிக்கலாம் என்றார். பூரண பிரம் கவிர்தேவ் தன் மகன் சகஜ்தாஸ் மூலம் பிரகிருதியை சர்புருஷ் காலனிடம் அனுப்பினார். சகஜ்தாஸ் ஜோதி நிரஞ்சனிடம், உன்னுடன் செல்ல சம்மதித்த அனைத்து ஆன்மாக்களையும் தந்தை இந்த சகோதரியின் உடலில் பூத்தி அவருக்கு சக்தியை தந்திருக்கிறார். நீங்கள் சொல்லும் அளவிற்கு பிரகிருதி உயிர்களை பிறப்பிக்கும் என கூறி சகஜ்தாஸ் தனது தீவுக்கு திரும்பினார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 26 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இளமையாக இருந்ததால் பெண்ணின் அழகு மிளிர்ந்தது. பிரம்ம காலனுக்கு காமம் எழுந்தன. அவர் பிரகிருதி தேவியிடம் தவறாக நடந்து கொள்ள தொடங்கினார். அப்பொழுது துர்கை ஜோதி நிரஞ்சனிடம், தந்தை அளித்த சபத் சக்தி என்னிடம் உள்ளது. நீங்கள் சொல்லும் அளவிற்கு என்னால் உயிர்களை பிறப்பிக்க முடியும். ஆனால் பாலியல் பாரம்பரியத்தை தொடங்காதீர் என்று சொன்னார். மேலும் நீங்களும் அதே தந்தையின் சக்தியால் முட்டையிலிருந்து உருவானவர். பிறகு அதே பரமபிதாவின் சக்தியால் நானும் உருவானவள். எனவே நீங்கள் என் மூத்த சகோதரர் ஆவீர். ஒரு சகோதர சகோதரியின் இடையே இந்த பாலுறவு மகா பாவமானதாகும். ஆனால் ஜோதி நிரஞ்சன் பிரகிருதி தேவியின் வேண்டுகோளை புறக்கணித்து தனது சபத் சக்தி மூலம் நகங்களால் தேவியின் உடலில் பெண் பிறப்புறுப்பை உருவாக்கி கற்பழிக்க முயன்றார். உடனே துர்கை வேறு வழியின்றி தன்னை காத்து கொள்ள சூட்சம சரீரம் கொண்டு ஜோதி நிரஞ்சனின் திறந்த வாய் வழியாக அவர் வயிற்றில் நுழைந்து பூரண பிரம் கபீர் தேவனிடம் தன்னை காக்க வேண்டினார். உடனே கபீர் தேவ் பரமேஸ்வர் கபீர் அவரது மகன் யோக சந்தாயன், அதாவது ஜோக்ஜித் ரூபத்தில் தோன்றி துர்கையை பிரம் காலனுடைய வயிற்றிலிருந்து வெளியே எடுத்து, ஜோதி நிரஞ்சன், இன்று முதல் நீ கால் என்று அழைக்கப்படுவாய். மேலும் உனக்கு பிறப்பு இறப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனவே உன் பெயர் ஷர்புருஷ் ஆகும் மற்றும் தினமும் 1,00,000 மனித உயிர்களை சாப்பிட்டு 1,25,000 உயிர்களை பிறப்பிப்பாய் என கூறினார். நீங்கள் இருவரும் 21 பிரபஞ்சங்களுடன் வெளியேற்றப்படுகிறீர்கள் என்றார். இப்படி சொன்னவுடன் 21 பிரபஞ்சங்களும் விமானத்தைப் போல நகர ஆரம்பித்தன. சகஜ்தாஸ் தீவை கடந்து அவர்கள் சத்தியலோகத்திலிருந்து 16 சங் கோஸ், ஒரு கோஸ் 3 கிலோமீட்டர் மற்றும் ஒரு சங்க் 1,00,000 கோடி கோடி தொலைவில் வந்து நின்றன. சிறப்பு விளக்கம்: இதுவரை 3 சக்திகளின் விவரம் வந்துள்ளது. 1. பூரணபிரம், இவர் சத்ய புருஷ், அகால் புருஷ், சபத் ஸ்வரூபி ராம், பரம் அக்ஷர் பிரம், பரம் அக்ஷர் புருஷ் போன்ற பெயர்களாலும் அறியப்படுகிறார்.
இந்த பூரண பிரம் அழிவற்றவர், அனைத்து பிரபஞ்சங்களின் எஜமான் ஆவார். 2. பரபிரம். இவர் அக்ஷர் புருஷ் என்று அழைக்கப்படுபவர். இவர் அழியக்கூடியவர் மற்றும் 7 சங் பிரபஞ்சங்களின் எஜமானாவார். 3. பிரம். இவர் ஜோதி நிரஞ்சன், கால், கேல், ஷர்புருஷ், யமதர்மன் என்ற பெயர்களால் அறியப்படுபவர். இவர் 21 பிரபஞ்சங்களின் எஜமானாவார். மேலும் இந்த பிரம்ம காலன் படைத்த ஒரு பிரபஞ்சத்தை பற்றிய விளக்கம் கொடுக்கப்படும். அதில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 பெயர்கள் அறிய வரும். பிரம் மற்றும் பிரம்மா இருவருக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பிரபஞ்சத்தின் மேல் பகுதியில் காலன் பிரம் ஷர்புருஷ் 3 ரகசிய இடங்களை படைத்து அதில் தானே பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ரூபத்தில் வசிக்கிறார். மேலும் அவரது மனைவி பிரகிருதியின் துர்கையின் உதவியுடன் 3 மகன்களை பிறப்பிக்கிறார். ஒரு பிரபஞ்சத்தின் குறும்படம் பக்கம் எண் 27 கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 28 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த 3 மகன்களின் பெயர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் என்று வைக்கப்படுகின்றன. பிரம் காலனுடைய மகனான பிரம்மா ஒரே ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள 3 லோகங்களில் பூலோகம், சொர்க்கலோகம் மற்றும் பாதாள லோகம் உள்ள ரஜோகுணத்துறையின் மந்திரி கடவுள் ஆவார். இவர் திரிலோகிய மூவுலக பிரம்மா என்றும் அழைக்கப்படுகிறார். மேலே பிரம்மலோகத்தில் பிரம்மாவுடைய ரூபத்தில் இருக்கும் பிரம்ம காலன் என்பவர் மகா பிரம்மா, பிரம்மலோகிய பிரம்மா என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் இந்த காலன் பிரம், சதாசிவன், மகாசிவன், மகாவிஷ்ணு என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ள நிரூபணம் 4வது பாகம், அத்தியாயம் 1, பக்கம் 230-231 ஸ்ரீ பிரம்மாஜி கூறினார், பிறப்பில்லாத எங்கும் நிறைந்த பரமேஸ்வரரின் ஆரம்ப, மத்திய, முடிவு ஸ்வரூபம், ஸ்வபாவம் மற்றும் சாரத்தை நாம் அறிய முடியாது. ஸ்லோகம் 83. யார் என் ரூபத்தை கொண்டு உலகை படைக்கிறாரோ, காக்கும் நேரத்தில் புருஷ் ரூபத்தில் இருக்கிறாரோ மற்றும் ருத்ர ரூபத்தில் உலகை விழுங்குகிறாரோ, அவர் எண்ணற்ற ரூபம் கொண்டு உலகம் முழுவதையும் ஆட்டி படைக்கிறார். ஸ்லோகம் 86. ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் ஆகியோரின் பிறப்பின் தோற்றம். பிறகு காலன் துர்கையிடம், இப்போது என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என் இஷ்டப்படி நடப்பேன் என்று சொன்னார். பிரகிருதி துர்கை மீண்டும் வேண்டினாள், தாங்கள் கொஞ்சமாவது வெட்கப்பட வேண்டும். முதலில் நீங்கள் என் மூத்த சகோதரர், ஏனென்றால் நீங்களும் பிரம், அதே பூரண பரமாத்மாவின் கபீர் தேவ் சக்தியால் ஒரு முட்டையிலிருந்து உருவானவர். பின்னர் நானும் அதே பரமாத்மாவின் சக்தியால் உருவானவள். இரண்டாவதாக நான் உங்கள் வயிற்றிலிருந்து வெளியே வந்துள்ளேன். எனவே நான் உங்கள் மகள் ஆவேன். இந்த புனித உறவை கெடுப்பது மகா பாவம். என்னிடம் தந்தை அளித்த சக்தி உள்ளது. நீங்கள் கூறும் அளவிற்கு உயிர்களை பிறப்பிக்க முடியும் என்றாள். ஜோதி நிரஞ்சன் காலன் துர்க்கையின் பேச்சை கேட்கவில்லை. பதிலுக்கு, எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைத்துவிட்டது. நான் சத்தியலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன். இப்போது நான் என் இஷ்டம் போல் நடப்பேன் என்று கூறி காலன் ஷட்புருஷ் பிரகிருதியை வலுக்கட்டாயமாக மணந்து 3 புத்திரர்களை, ரஜோகுணம் கொண்ட ஸ்ரீ பிரம்மா, சத்வகுணம் கொண்ட ஸ்ரீ விஷ்ணு, தமோகுணம் கொண்ட ஸ்ரீ சிவனை பெற்றெடுத்தார். மூவரும் வளரும் வரை துர்கை மூலம் அவர்களை மயக்கத்தில் வைக்கிறார். பின்னர் அவர்கள் இளமையானவுடன் ஸ்ரீ பிரம்மாவை தாமரை மலர் மீதும், ஸ்ரீ விஷ்ணுவை நாகத்தின் மீதும், ஸ்ரீ சிவனை கைலாச மலை மீதும் சுய நினைவை அளித்து மூவரையும் ஒன்றிணைத்து அமர்த்துகிறார். பிறகு பிரகிருதி மூலமாக மூவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்.
பிரம்மகாலனின் உத்தரவின்படி பிரகிருதி தேவி ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள 3 லோகங்களில் சொர்க்கம், பூமி, பாதாளம் இந்த மூவரையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மந்திரியாக கடவுளாக நியமிக்கிறார். ஸ்ரீ பிரம்மாவை ரஜோகுணத்துறைக்கும், ஸ்ரீ விஷ்ணுவை சத்வகுணத்துறைக்கும், ஸ்ரீ சிவனை தமோகுணத்துறைக்கும் கடவுளாக நியமித்தார். மற்றும் பிரம்மகாலன் தானே ரகசியமாக மகா பிரம்மா, மகா விஷ்ணு, மகா சிவன் ரூபத்தில் முக்கிய மந்திரி பதவியை நிர்வகிக்கிறார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 29 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பிரபஞ்சத்தின் மேல் பகுதியில் பிரம்மகாலன் ஒரு பிரம்மலோகத்தை படைத்துள்ளார். அதில் 3 ரகசிய இடங்களை அமைத்துள்ளார். ஒன்று ரஜோகுணம் நிறைந்த இடம். இதில் பிரம்மகாலன் தானே மற்றொரு ரூபத்தில் மகா பிரம்மா முதலமைச்சர் வடிவில் வசிக்கிறார். மற்றும் தனது மனைவி துர்கையை மகா சாவித்ரி ரூபத்தில் வைத்திருக்கிறார். இவ்விடத்தில் இவர்களின் சேர்க்கையால் பிறக்கும் புத்திரன் தானாகவே ரஜோகுணம் கொண்டவராக பிறக்கிறார். அவருக்கு பிரம்மா என்று பெயரிடுகிறார். இரண்டாவது சத்வகுணம் நிறைந்த இடம். இங்கு ஷர்புருஷ் காலன் தானே மகாவிஷ்ணு ரூபத்தில் வசிக்கிறார் மற்றும் அவரது மனைவி துர்கையை மகாலட்சுமியின் ரூபத்தில் வைக்கிறார். இங்கு பிறக்கும் புத்திரனுக்கு விஷ்ணு என்று பெயரிடுகிறார். அந்த குழந்தை சத்வகுணம் கொண்டதாக இருக்கும். மூன்றாவதாக இந்த காலன் தமோகுணம் கொண்ட இடத்தை உருவாக்கி அதில் தானே சதாசிவன் ரூபத்தில் வசிக்கிறார். தன் மனைவி துர்கையை மகா பார்வதி ரூபத்தில் வைத்திருக்கிறார். இங்கு பிறக்கும் புத்திரன் தமோகுணம் கொண்டவராக ஆவார். இவருக்கு சிவன் என்று பெயரிடுகிறார். ஆதாரங்களுக்கு புனித ஸ்ரீ சிவ மகா புராணம், வித்வேசர் சம்ஹிதா பக்கம் 24, 26 பார்க்கவும். அதில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா மற்றும் மகேஸ்வரை தவிர மற்றொரு சதாசிவனும் உள்ளார். மற்றும் ருத்ர சம்ஹிதா அத்தியாயம் 6, 7 மற்றும் 9 பக்கம் எண் 100 முதல் 105, 110 மற்றும் புனித ஸ்ரீமத் தேவி மகாபுராணம் கீதா பிரஸ் கோரக்பூரிலிருந்து வெளியீடு. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ ஹனுமன் பிரசாத் போத்தார், சிமன்லால் கோஸ்வாமி. இதில் 3ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 1 முதல் 5 பக்கம் எண் 114 முதல் 123 வரை. இதில் கூறியதாவது: காலன் தன் உணவுக்காக இந்த மூவரையும் ஏமாற்றி உயிரினங்களை ஸ்ரீ பிரம்மா மூலம் உருவாக்கி ஸ்ரீ விஷ்ணு மூலம் பாதுகாத்து ஒருவரையொருவர் பற்று மோகத்தில் வைத்து காலனின் வலையில் சிக்க வைப்பது ஸ்ரீ சிவன் மூலம் அளிக்கிறார். காலன் பெற்ற சாபத்தால் 1,00,000 மனித உயிரினங்களின் சூட்சம உடல்களில் உள்ள கசடுகளை உண்ணுவதற்காக 21ஆம் பிரபஞ்சத்தில் தபத்சிலா எனும் அக்னி பாறை மீது கசடுகளை உருக்கி சாப்பிடுகிறான். ஆன்மா இறப்பதில்லை, ஆனால் வலி தாங்க முடியாததாகும். பின்னர் கர்ம வினைப்படி மற்ற உடல் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு வீட்டில் 3 அறைகளில் ஒரு அறையில் ஆபாச படங்கள் இருந்தால் அந்த அறைக்குள் சென்றவுடன் அதே போன்ற ஆபாச எண்ணங்கள் தோன்றும். 2வது அறையில் முனிவர்கள், மகான்கள் மற்றும் பக்தர்களின் படங்கள் இருந்தால் மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றி கடவுள் சிந்தனைகள் அதிகரிக்கும். 3வது அறையில் தேசபக்தர்கள் மற்றும் தியாகிகளின் படங்கள் இருந்தால் அதே போன்ற உணர்ச்சிகளும் வைராக்கியமும் தோன்றும். அதே போல பிரம்மகாலன் மேற்கூறிய 3 குணங்கள் கொண்ட இடங்களை உருவாக்கியுள்ளார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 30 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.